பிளேட்ஸ் இருக்கு, இங்க ரைஸ் இருக்குது. நம்ம அப்படியே இங்க பிளேட்டு இங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அங்க ஃபைனலா வந்து ஜூஸஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துடலாம். இங்க வந்து பிளேட் எடுத்துக்கிட்டாங்க, இங்க ரைஸ் இருக்குது, ரைஸ் போட்டுக்கிட்டு அப்படியே இங்க சிக்கன் கிரேவி இருக்கு, சிக்கன் கிரேவி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இங்க வந்து கனவா கிரேவி இருக்குது. அப்புறம் இங்க வந்து சாலட் வச்சிருக்காங்க, இங்க ஃப்ரூட்ஸ் இருக்குது, இங்க வாட்டர், இங்க வந்து திராட்சை இருக்குது, சிக்கன் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்ச ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன், கனவா, அப்புறம் வந்து இது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம மலாயு மக்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே உள்ள ஒரு பள்ளிவாசல்ல இஃப்தாருக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேர்ஸ் எல்லாமே போட்டு இஃப்தாருக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம மலாயு மக்களோட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே உள்ள பள்ளிவாசல்ல நம்ம இஃப்தார் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் பள்ளிவாசல்களில் நம்ம வந்து இஃப்தார் பண்ணியிருப்போம், சவுதியில் வந்து அரபிக் பள்ளிவாசலில் வந்து இஃப்தார் பண்ணியிருப்போம். முத மாதிரியாக வந்து நம்ம இங்கே மலேசியாவில் மலாயு மக்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே உள்ள பள்ளிவாசலில் இஃப்தார் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அங்கே வந்து இஃப்தாருக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட இஃப்தார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இஃப்தாருக்காக. ஸோ மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன இருக்குன்னு பாருங்க, ஜூசஸ் எல்லாமே இங்க இருக்கு. இங்க அப்படியே பஃபே மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பிளேட்ஸ் இருக்கு, இங்க ரைஸ் இருக்குது. நம்ம அப்படியே இங்க பிளேட்டு இங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அங்க ஃபைனலா வந்து ஜூசஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துடலாம். ஸோ இன்னும் யாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கல, டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து பிளேட் எடுத்துக்கிட்டாங்க, இங்க ரைஸ் இருக்குது, ரைஸ் போட்டுக்கிட்டு அப்படியே இங்க சிக்கன் கிரேவி இருக்கு, சிக்கன் கிரேவி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இங்க வந்து கனவா கிரேவி இருக்குது. அப்புறம் இங்க வந்து சாலட் வச்சிருக்காங்க, இங்க ஃப்ரூட்ஸ் இருக்குது, இங்க வாட்டர், இங்க வந்து திராட்சை இருக்குது, வாழைப்பழம், அப்புறம் வந்து அவங்களோட ஸ்வீட்ஸ். ஸோ ஃபுட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரைஸ், அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம், விதவிதமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைன்ல வெயிட் பண்ணுங்க, ஃபுட் எடுத்துக்கிறாங்க. லைன்ல வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிளேட் எடுத்தாச்சு. ரைஸ், சிக்கன் கிரேவி, potato, கனவா கிரேவி, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் சாலட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்து வச்ச ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன், கனவா, அப்புறம் வந்து இது வந்து திராட்சை, வாழைப்பழம், ஆப்பிள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. வாங்க நம்ம வந்து இது ட்ரை பண்ணுவோம். கப் எடுத்தாச்சு, நம்ம ஜூஸுமே எடுத்துட்டு வந்தாச்சுங்க. பாங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் நோம்பு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் மில்க், அப்புறம் பேரிச்சம்பழம், இந்த ஆப்பிள், ஆரஞ்சு இதுகளை வச்சு தாங்க நோம்பு திறந்தேன்.
ஸோ அப்புறம் இவங்களோட அந்த ஸ்வீட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவங்களோட ஸ்வீட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மலாய் மக்களோட ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல வீடியோக்கள் மலேசியாவிலேருந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் ட்ரை பண்ண எல்லா மலாய் ஸ்வீட்ஸ் எல்லாமே டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட அந்த ரைஸுங்க, அந்த ரைஸுக்கு அந்த சிக்கன் கிரேவி, அப்புறம் இந்த கனவா கிரேவி கொடுத்துருந்தாங்க. அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு இந்த சிக்கன் கிரேவி கனவா கிரேவி காம்பினேஷன் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த வாசமாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மலேசியாவில் மலாய் மக்களோட பள்ளிவாசலில் அவங்களோட நோன்பு திறக்கிறது. இங்கே என்ன அப்படின்னா மலாய் மக்கள் எப்படி நோன்பு திறக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலியாக வந்து பள்ளிவாசலில் ஸோ டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்க குழந்தைங்கள், ஹஸ்பண்ட், மனைவி எல்லாருமே ஒன்றா வந்து இங்கே உள்ள ஃபுட்டை எடுத்து இங்கே இஃப்தார் பண்ணிவிட்டு இங்கேயே ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. இது பார்க்குறதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் பள்ளிவாசலில் போய் நோன்பு திறப்பாங்க. பட் இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து நோன்பு திறக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ வெரைட்டிஸாக இஃப்தாருக்கு சாப்பிட்டதே கிடையாதுங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தேன் எவ்வளோ வெரைட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. மலேசியா மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் 7000 பேருக்கு எப்படி நோம்பு கஞ்சி காய்ச்சலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் போன வாரம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. அப்புறம் இவங்க கொடுத்த அந்த நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா செம்ம திக்காக இருந்துச்சுங்க. பட் நம்ம ஊர் ஸ்டைலில் ஊரில் அந்த வாசம் இல்லைன்றாலும் அந்த டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுங்க. நம்ம இந்த கூழ் சாப்பிடுவோம்ல அதை விட ரொம்ப திக்கான களி சாப்பிடுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஓகே தாங்க, ஆவரேஜாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அவங்கவுங்க சாப்பிட்ட பிளேட்ஸை அவங்கவுங்க வாஷ் பண்ணி வச்சாங்க. ஸோ நம்மளும் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. வந்து நோம்பு திறந்துட்டு வந்தாச்சு. நிறைய ஐட்டங்களை வச்சுருந்தாங்க, சாப்பிட முடியல. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து இஃப்தார் பண்ணுறாங்க பள்ளிவாசலில். நம்ம ஊர் சைடில் வந்து ஆண்கள் மட்டும்தான் பள்ளிவாசலில் போயிட்டு நோம்பு திறப்பாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வராங்க. ஃபேமிலி அழகாக உட்காந்து அவங்கள ஃபுட்டெல்லாம் எடுத்து இஃப்தார் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மேட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுதாங்க இந்த பள்ளிவாசலோட பேக் சைடு. நம்ம எப்படி போனோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம உது செய்கிறதுக்கான இடம் இருக்கும். இங்கே நம்ம உது செஞ்சுக்கலாம். அங்கே ஃப்ரண்ட்ல பைப்பு இருக்கும், அங்கேயே நம்ம உது செஞ்சுக்கலாம். இங்கேயும் நம்ம உது செஞ்சுக்கலாம். அப்படியே வாங்க இந்த பள்ளிவாசலை சுற்றி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறவங்கள. ஸோ இது எல்லாமே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங். அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஃபுல்லாக கிட்டத்தட்ட 100-150க்கு மேலே டேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக வந்து இங்கே வந்து இஃப்தார் பண்ணுறாங்க.